ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினை அரிசியை பயன்படுத்தி சூப்பரான வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தினை அரிசி பயன்படுத்தி பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு தினை அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஜீரகம், ஒரு 10 கேஷ்யூ நட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, ஒரு சின்ன பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கப் தினை அரிசியும் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருந்தேன். மொத்தமாக சேர்த்து 1.5 கப்பு. ரெண்டும் சேர்த்து 3 மடங்குலேருந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி 5 கப் அளவு தண்ணி அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ரெடியாகி வர்றப்ப பொங்கி நம்மளுக்கு குக்கர் மேலே வெளியே வராது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த தினை அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடியாச்சு. குக்கர் மூடி ஒரு 5 விசில் வரது வரைக்கும் விட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா தலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவும் நார்மலாக உள்ள ரைஸ் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்தியும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.